வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. சென்னை போலீசாரே ராம்போ என்றும் அர்னால்டு என்றும் அன்போடு அழைக்கும் ரவி ஐபிஎஸ்ஸின் பின்னணி குறித்து பார்ப்போம். 1963ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தை அடுத்த சிறிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ரவி. ஒரு மூத்த சகோதரர் மற்றும் 2 இளைய சகோதரிகளுடன் பிறந்த ரவியை தனது விவசாய தொழிலின் வாரிசாக வளர்க்க ஆசைப்பட்ட அவரது தந்தை ரவியை தவிர மற்ற மூவரையும் மிகச்சிறந்த கான்வென்ட் பள்ளிகளில் படிக்க வைத்தார். ரவியை மட்டும் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியிலேயே சேர்த்து விட்டார். விவசாயம் தொடர்பாக ஏதேனும் ஒரு டிகிரி படித்து முடித்துவிட்டு தங்களது குடும்ப விவசாய நிலங்களை தன்னை போலவே அக்கறையுடன் ரவி பார்த்து கொள்ள வேண்டும் என விரும்பினார் அவரது தந்தை. உள்ளூரில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வந்த ரவி தங்களது தோட்டத்தில் உள்ள குதிரை மூலம் 7 வயதிலேயே குதிரை ஏற்றத்தில் தேர்ச்சி பெற்றதுடன் கிராம மக்கள் குதிரை வீரன் என கூறும் அளவிற்கு குதிரை சவாரியில் பல சேட்டைகள் செய்ததை அடுத்து வழக்கமாக பெற்றோர்கள் செய்வதைப் போலவே ஹாஸ்டலில் சேர்த்து விடப்பட்டார். அங்குதான் ரவியின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. துருதுருவென கிராமத்தில் விளையாடி வந்தவர் ஹாஸ்டலில் சேர்ந்த பின் முழுவதுமாக படிப்பு பக்கம் தனது கவனத்தை திருப்பினார். படிப்பில் உயர்நிலையை எட்ட வேண்டும் என்கிற உத்வேகத்தை அங்கு பெற்றவர் தனது நோட்டு புத்தகங்களில் ரவி ஐபிஎஸ் என்று 8ஆம் வகுப்பிலேயே எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஐபிஎஸ் என்பதன் அப்ரிவேஷனே முழுமையாக தெரியாத வயது என்றாலும் ஐபிஎஸ் ஆகிவிட வேண்டும் என்கிற பேரார்வம் மட்டும் குறையாமல் இருந்து வந்தது. இதையடுத்து திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் பியூசி படிப்பை முடித்தவர் பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி என்று தனது தந்தையின் விருப்பத்திற்காக விவசாயத்துறையில் பட்டம் பெற்றார். பின்னர் அகில இந்திய வங்கிகள் நுழைவுத் தேர்வு எழுதி அதன் மூலம் டெல்லியில் உள்ள சிண்டிகேட் வங்கியில் அதிகாரியாக வேலைக்கு சேர்ந்தார். இப்போது போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி மையங்கள் பெரிதாக இல்லாத காலகட்டமான 1986இல் ஐஏஎஸ் தேர்வு எழுத விரும்புவோர் டெல்லிக்கு சென்று தங்களது உறவினர் வீடுகளிலோ அல்லது நண்பர்கள் வீடுகளிலோ தங்கி படிப்பது வழக்கம். அந்த வகையில் ரவியின் நண்பர்கள் 6 பேர் ரவிக்கு சிண்டிகேட் வங்கி கொடுத்த பிளாட்டில் தங்கி ஐஏஎஸ் பரீட்சைக்காக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து ஆர்வமான ரவி தனது பேங்க் வேலை போக மிச்ச நேரத்தில் அவர்களுடன் இணைந்து ஐஏஎஸ் தேர்வுக்காக படிக்க துவங்கினார். ஆனால் அவருடன் அவரது பிளாட்டில் தங்கி படித்த 6 பேரும் 1988ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றாலும் ரவி மட்டும் கடைசி பரீட்சையில் தோல்வியடைந்தார். அவருடன் படித்தவர்கள்தான் பின்னாளில் மிகவும் புகழ்பெற்ற அதிகாரிகளான இறையன்பு ஐஏஎஸ், சைலேந்திரபாபு ஐபிஎஸ், கோவை கமிஷனர் விஸ்வநாதன் ஐபிஎஸ், பிரபல இன்டர்போல் அதிகாரி ஜெகநாதன் ஐபிஎஸ் ஆகியோர். பின்னர் தோல்வியால் மனம் தடுமாறாமல் தொடர்ந்து போராடிய ரவி 1990ஆம் ஆண்டு ஐபிஎஸ் ஆக அகில இந்திய அளவில் 27வது ரேங்குடன் தேர்ச்சி பெற்றார். இதையடுத்து தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரியான ரவி காவல்துறை வாழ்க்கையை தனது 28 வயதில் துவங்கினார். ரவியை தவிர மிகச்சிறந்த பள்ளிகளில் கான்வென்ட்டுகளில் படித்த அவரது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பல முறை முயன்றும் ஒருவர் கூட ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ தேர்ச்சி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎஸ் பாஸ் பண்ணதும் ரவியின் தந்தை வைத்த ஒரே கண்டிஷன் அடுத்தவர் காசிலிருந்து ஒரு டீ கூட வாங்கி குடிக்காதே என்பதாகத்தான் இருந்தது. தனது ஐபிஎஸ் பணியில் 4 மாவட்டங்களில் 7.5 வருடங்கள் எஸ்பியாக பணியாற்றி பல்வேறு தரப்பினரின் பாராட்டுகளையும் பெற்றார். விழுப்புரம் மாவட்ட எஸ்பியாக பணியாற்றிய போது வன்னியர் சமுதாயத்தினருக்கும் தலித் சமுதாயத்தினருக்கும் இடையே பெரும் கலவரம் ஏற்பட்ட போது அதை மிகவும் திறமையாக கையாண்டு சுமூகமாக முடித்து வைத்தவர் என்று பெயர் பெற்றார். திண்டிவனம் அருகே ஒரு ஊரில் உள்ள அம்பேத்கர் சிலை மீது சிலர் செருப்பு மாலை அணிவித்துவிட்டு செல்ல விஷயம் காட்டு தீயாக பரவி 5000 பேர் வரை சிலைக்கு அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் சென்னை டு திண்டிவனம் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு கல்வீச்சு சம்பவங்களும் நடைபெற்றன. காவல்துறை அதிகாரிகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் திணறிய போது போராட்டக்காரர்கள் மீது எவ்வித பல பிரயோகமும் செய்ய வேண்டாம் என காவலர்களிடம் அறிவுறுத்திய ரவி ஐபிஎஸ் கடகடவென சிலைக்கு அருகே சென்று செருப்பு மாலையை கலட்டி வீசிவிட்டு கையோடு கொண்டு வந்த மினரல் வாட்டர் பாட்டிலால் சிலையை தனது கையாலேயே சுத்தம் செய்துவிட்டு ரோஜா மாலையை அணிவித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் பெரும் கரகோஷம் எழுப்பியதோடு எவ்வித வன்முறையிலும் மேற்கொண்டு ஈடுபடாமல் அமைதியாக கலைந்து சென்றனர். சட்டப்படி செயல்பட்டிருக்க வேண்டுமென்றால் 5000 பேரையும் தடியடி நடத்தி கலைத்திருக்கலாம். ஆனால் சென்சிட்டிவ் விஷயங்களில் சட்டத்தையும் தாண்டி மனிதாபிமானத்துடனும் உணர்வுபூர்வமாகவும் செயல்படுவதே பிரச்சனையை தீர்க்கும் என்பதை சக உயர் அதிகாரிகளுக்கும் உணர்த்தினார். பின்னர் ரயில்வே எஸ்பியாக பொறுப்பேற்ற போது ரயிலில் மயக்க பிஸ்கட் கொடுத்து திருடும் வழக்கம் கொண்ட மிகப்பெரிய கிரைம் நெட்வொர்க்கை பிடித்ததுடன்
அதன் தலைவரை மேற்கு வங்காளத்திற்கே சென்று கைது செய்தார். அதன் பின் ரயிலில் மயக்க பிஸ்கட் கொடுத்து திருடும் வழக்கம் வெகுவாக குறைந்தது. ப்ரமோஷன் பெற்று டிஐஜி ஆன ரவி ஐபிஎஸ் வழக்கு ஒன்றில் குற்றத்தில் ஈடுபட்ட திண்டுக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் மீதே தனது துறையை சார்ந்தவர்கள் என்ற சலுகை கொடுக்காமல் உரிய நடவடிக்கை எடுத்து தனது நேர்மையை நிரூபித்தார். பின்னர் வட சென்னையின் டெபுட்டி கமிஷனராக பொறுப்பேற்று பல ரவுடிகளை ஒடுக்கியவர் சென்னை போக்குவரத்து அசிஸ்டன்ட் கமிஷனராக பணிமாற்றம் செய்யப்பட்டார். போக்குவரத்து காவலில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் கொண்டு வந்தவர் இ சலான் வழங்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்தி முழுவதுமாக செயல்படுத்தினார். மேலும் காவல்துறை மக்களின் நண்பர்கள் என்பதை மையப்படுத்தி விழிப்புணர்வு குறும்படம் ஒன்றை தயாரிக்க காரணமாக இருந்ததுடன் அதில் நடித்தும் கவனம் ஈர்த்தார். ஐபிஎஸ் அதிகாரி என்கிற கெத்தை எல்லாம் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு, எனக்கு ஆக்ஷன் திரைப்படங்கள் மிகவும் பிடிக்கும், அதில் வரும் ஹீரோக்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியே தொடர்ந்து பாடி பில்டிங்கில் ஈடுபட்டு வருகிறேன் என கூறும் ரவி ஐபிஎஸ் வாரத்திற்கு 5 நாட்கள் கட்டாயம் ஜிம்மிற்கு செல்லும் வழக்கம் உடையவர். இவருக்கு தெய்வம் என்பவருடன் திருமணமாகி அனன்யா, இதல்யா என 2 மகள்கள் உள்ளனர். மூத்த பெண் அனன்யா யுனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவில் பொறியியல் மேற்படிப்பு படித்து வர, இளைய பெண் இதல்யா MBBS 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியான ரவி அவர்களின் பணி மேலும் சிறக்க நாமும் வாழ்த்துவோம்.